யுவன் தனது மனைவி காவியாவுக்கு திருமண நாள் பரிசாக ஒரு பழைய வெள்ளி கொலுசை கொடுத்தான். இது நம்ம காதலின் நினைவு என்றான். காவியாவும் அதை அன்போடு அணிந்தாள். ஆனால் அந்த கொலுசுக்கு ஒரு விசித்திரம் இருந்தது. அதை கழற்றி வைத்தாலும் அடுத்த நாள் மீண்டும் அவள் காலில் தோன்றும். முதலில் யுவன் இதை பிராங்க் என்று நினைத்தான். ஒரு இரவு அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது வீட்டில் மெதுவாக கொலுசு சத்தம் கேட்டது. யுவன் விழித்து பார்த்தான். காவியா அவன் அருகேதான் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் சத்தம் ஹாலிலிருந்து வந்தது. தைரியமாக வெளியே சென்றான். அங்கே தரையில் ஒரு கொலுசு கிடந்தது. அது எப்படி இங்கே வந்தது என்று எடுக்க முயன்றான். அந்த நொடியில் பின்னால் ஒரு பெண் குரல். அது என் கொலுசு. யுவன் அதிர்ந்து திரும்பினான். பழைய மணப்பெண் உடையில் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் கண்கள் நேராக காவியாவின் காலில் இருந்த மற்றொரு கொலுசை பார்த்தன. என் காதலன் எனக்கு கொடுத்த கிஃப்ட். அதை யாரும் அணியக்கூடாது என்றாள். அடுத்த நாள் காலை காவியா காணாமல் போனாள். படுக்கையில் இருந்தது ஒரு குறிப்பு மட்டும். கொலுசை திருப்பிக் கொடுத்தேன். ஆனால் அவளை இல்லையூ.